ஒரு சிறிய ஊரில் ராஜா என்ற தையல்காரர் இருந்தான். அவன் மிகவும் நேர்மையானவன். ஆனால் ஊருக்குள்ளே அதிகமானோர் அவனிடம் சட்டையை தைப்பதில்லை. ஒரு நாள் ஊருக்கு ஒரு செல்வந்தர் வந்தார். அவர் ராஜாவிடம் சொன்னார், இந்த ஆடையை தைத்து கொடு, ஆனால் உனக்கு சம்பளம் தரமாட்டேன். நீ தைத்த ஆடையை பார்த்து உனக்கு ஒரு பெரிய பரிசு தருகிறேன். ராஜா யோசித்தார், சம்பளம் இல்லாமல் வேலை செய்வது சரியா? ஆனால் பெரிய பரிசு கிடைக்கும் என்றால் முயற்சி பண்ணலாம். அவன் மிகுந்த அக்கறையுடன் நேர்மையாகவும் அழகான ஆடையை தைத்தான். செல்வந்தர் அதை அணிந்து கண்ணாடியில் பார்த்தார். செல்வந்தர் சொன்னார், ஆடை அழகாக இருக்கிறது, பரிசு தருகிறேன். ராஜா ஆவலுடன் காத்திருந்தான். செல்வந்தர் ஒரு சிறிய காகிதத்தை கொடுத்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது, உன் நேர்மையே உன் பெரிய பரிசு. சட்டை மிகவும் அழகாக இருக்கு, நீ ஒரு சிறந்த தையல்காரன் என்று அந்த காகிதத்தில் இருந்தது. ராஜாவுக்கு அந்த காகிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று படிக்க தெரியவில்லை. இதனால் ஊரில் உள்ள அனைவருக்கும் ராஜா அந்த காகிதத்தை காண்பித்தான். அது படித்த ஊர் மக்கள், செல்வந்தரே, இவர் பெரிய தையல்காரர், நேர்மையானவர் என்று சொல்லிவிட்டார், நாமளும் இவரிடம் தைப்போம் என்று ஊர் மக்கள் அனைவரும் அப்போதிலிருந்து அந்த ராஜாவிடம் சட்டை தைக்க ஆரம்பித்தனர். ராஜாவின் சம்பளமும் உயர்ந்தது, செல்வாக்கும் பெருகியது.